இவ்வளவு வருஷமா எனக்கு 42 வயதாகுது, நான் இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், திமுக தான் ஓட்டு போட்டேன், இனிமே போட மாட்டேன். ஆனா என்னன்னா இவ்வளவு வருஷங்கள்ல எல்லா சிஎம்ஸும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகும்போது முதல்வர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு, அவங்களை போய் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. சாதி சண்டைகள் தமிழகத்துல அதிகமா இருக்கு இந்த 4-5 வருஷத்துல. அதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் எதுவும் பண்ணல. முதல்வர் பாத்தீங்கன்னா அதிகமா ஷூட்டிங் பண்றாரு, அதிகமா PR பண்றாரு, அதிகமான ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. ஆனா பாதிக்கப்படக்கூடிய இடத்துல போல. நான் இவ்வளவு வருஷமா எனக்கு 42 வயதாகுது, நான் இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், திமுக தான் ஓட்டு போட்டேன், இனிமே போட மாட்டேன். ஆனா என்னன்னா இவ்வளவு வருஷங்கள்ல எல்லா சிஎம்ஸும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகும்போது முதல்வர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. சாதி சண்டைகள் தமிழகத்துல அதிகமா இருக்கு, அதுக்கும் முதல்வர் ஸ்டாலின் எதுவும் பண்ணல. அந்த சுபாஷ் கல்யாண் யாருன்னா நாங்குநேரியில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகரின் சொந்தக்காரங்க. அந்த ஒரு விஷயம் தான் அவங்கள காப்பாத்திட்டு வருது. ஸ்டாலின் பேசுவாரா மாட்டாரா? ஏற்கனவே ஒரு திமுக சேர்ந்த நிர்வாகி கிருஷ்ணகிரி கிட்ட ஒரு 2 வயசு குழந்தை ரேப் அண்ட் மர்டர் பண்ணது. அந்த நியூஸே 75 நாள் கழிச்சு தான் வெளியே வந்துச்சு. 75 நாள் கழிச்சு தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. சோ அதுக்கும் ஸ்டாலின் பேசல, இந்த ஜாதி விஷயத்துக்கும் ஸ்டாலின் பேசல. ஸ்டாலின் பேசணும், முதல்வர் ஸ்டாலின் வாயை திறந்து இது குறித்து அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2வது, பட்டியல் சமூகத்தின் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் நிறுத்தப்படணும். இதுக்கு மேல எங்களால பொறுத்துக்க முடியாது. நாங்க தேர்தலை யார் போட்டு போடுவோம் போட மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நான் வரல. It is important that you protect Dalits in the state, CM Stalin. It's important that you protect us. Give us respect and dignity. அது நீங்க பண்ணாத வரைக்கும் உங்களுக்கான மரியாதையை நாங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல. அதான் முக்கியம்.